இன்னைக்கு வந்து ஆக்சுவலி வாஸ்து நாளுங்க. இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம வாஸ்து பகவான் இருக்காரே, அவர் வந்து கண்ணு முழிச்சிருக்க நேரம் தான் வாஸ்து நாளாமாங்க. அப்படி வந்து இந்த வாஸ்து பகவான் எப்பல்லாம் கண்ணு முழிச்சிருப்பாருன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை, மாசி இந்த 8 மாசங்கள் மட்டும் தான் இவர் கண்ணே முழிச்சிருப்பாராமாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம கண்ணு முழிச்சிருக்க நேரம் பார்த்து, ஒரு செங்கல் எடுத்து நீங்க வீடு கட்டணும்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு உங்க வீட்ல சாமி கும்புற இடத்துல வச்சு நீங்க கும்பிட்டீங்கனாலே, இந்த வீடு கட்டுற கனவுன்னு கனவாவே இருக்கு பார்த்தீங்களா, அது நிஜமாகுமாமாங்க. இதை செய்யறது மட்டும் இல்லாமல் இதோட சேர்த்து பூமாதேவி நினைச்ச நம்ம ஒரு தீபமும் வைக்கணுமா அன்னைக்கு நாளில். ஸோ இப்படி வைக்கும் போது நீங்கள் வீடு கட்டுற கனவுங்கிறது நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. இன்னைக்கு நாள் வாஸ்து நாள் அப்படிங்கிறனால இன்னைக்கு நாள் முடியறக்குள்ள ஒரு செங்கல் எடுத்து வீடு கட்டணும்னு ஆசை இருக்கிறவங்க மஞ்சள் குங்குமம் வச்சு உங்கள் வீட்டு பூஜையில் வச்சிருங்க. அதை வந்துட்டு நீங்கள் வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த ஒரே செங்கல் போதுங்க. அதை வச்சு கும்பிட்டுருங்க. பூமாதேவியோட ஆசையும் கிடைக்கும், வாஸ்து பகவானோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல எப்பெல்லாம் இந்த வாஸ்து நாள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த நாளை மறக்காம ஒரு தீபம் வைங்க. இந்த டிப் பிடிச்சது லைக் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு டிப்ல பார்க்கலாம்.